Hi, hello guys. Welcome back to Art and Icon Sport Channel. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் கான்பூர்ல நடந்துச்சு. டே 1 லேட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா மழை பெஞ்சதுனால லேட்டாக தான் ஆரம்பிச்சாங்க மேட்ச். இந்தியா டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு பங்களாதேஷ் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்ல பங்களாதேஷ் நல்லா தான் பேட்டிங் ஆடி இருந்தாங்க. அப்புறம் விக்கெட்டுக்கு மேல விக்கெட் விழுக ஆரம்பிச்சிச்சு. 3 விக்கெட் இருந்துச்சு. 107 ரன் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மழை வந்ததுனால மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டாங்க டே 1ல. சரி டே 2லயாச்சும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டே 2லயும் மழை வந்துருச்சு. டே 3லயும் மழை வந்துருச்சு. நீ அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இந்த மேட்ச் டிராக போது இந்தியா ஜெயிக்க மாட்டாங்கன்னு எல்லாம் இருக்கும்போது டே 4 ஆரம்பிச்சது மழை பெய்யுமா பெய்யாதான்னு இருக்கும்போது மழை பெய்யாம நல்ல வெயில் போட்டது. சரி ஓகேன்ட்டு மேட்ச் ஆரம்பிச்சாங்க. இந்தியன் பவுலிங் பயங்கரமா போட்டாங்க. பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் அடிக்கவே முடியல. விக்கெட்டுக்கு மேல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 233 ரன் இருக்கும்போது ஆல் அவுட் ஆயிட்டாங்க பங்களாதேஷ் அணிக்கு மமினுல் மட்டும்தான் செஞ்சுரி அடிச்சிருந்தாப்புல. அதுவும் அடிக்காம இருந்துச்சுன்னா 150 கூட தாண்டி இருக்க மாட்டாங்க பங்களாதேஷ் அணி. அப்படி பேட்டிங் ஆடினாங்க. அப்புறம் இந்திய அணி பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. ரோஹித் சர்மா அண்ட் எஸ்எஸ்எல் வந்து பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. நான் கூட நினைச்சு மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு. பட் ரோஹித் சர்மா அண்ட் எஸ்எஸ்எல் ரெண்டு பேரும் எப்படி T20 இன்னிங்ஸ் விளையாடுவாங்களோ அதை விட டபுள் மடங்கு பட்ஜெட் செஞ்சுட்டாங்க. 3 ஓவருக்கு 50 ரன் அடிச்சு இந்திய அணி ஒரு ரெக்கார்டை படுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இது வரைக்கும் எந்த டீமே இப்படி பெர்ஃபார்மே பண்ணதில்லை. வந்தோன்னு பால் இருந்து அட்டாக் பண்ணதே இல்லை. டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்திய அணி பண்ணியிருக்காங்க. 10 ஓவருக்கு 100 ரன் அடிச்சிட்டாங்க. வேற லெவலான பேட்டிங் அடிக்கிறாங்க. வர்ற பேட்ஸ்மேன்லாம் வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். பங்களாதேஷ் பவுலர்ஸால ஒழுங்காவே பண்ணவே முடியல. என்ன பண்றது ஃபீல்டிங் எப்படி நிப்பாட்டணும் எதுவுமே தெரியாம இருந்தாங்க. விராட் கோலி அண்ட் KL ராகுல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கடைசியா இந்திய அணி 285 ரன் 9 விக்கெட் கொடுத்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 52 ரன் லீடு இருந்தாங்க. சரி ஓகே இந்திய அணி பவுலிங் போட ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது விக்கெட் எடுத்து விடணும்னு ஒரு முடிவோட இருந்தாங்க இந்திய அணி. டே 4ல முடிகிற டயத்துல 2 விக்கெட் எடுத்தாங்க. அஸ்வின் பயங்கரமா பவுலிங் போட்டாப்புல 26 ரன் கொடுத்து. அப்புறம் டே 5 ஆரம்பிச்சது இந்திய அணி வழக்கம் போல பயங்கரமா பவுலிங் போட்டாங்க. முக்கியமா ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க 2 பேருமே தலா 3 விக்கெட் எடுத்து அப்படியே அனுப்பிட்டாங்க பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்லாம். கடைசியா பங்களாதேஷ் அணியால 145 ரன் அடிக்க வேண்டியது 10 விக்கெட் இழப்புக்கு. இந்திய அணி 95 ரன் அடிச்சா வின்னு இருக்கும்போது வந்தாங்க ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால். இவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்தோன்னு பயங்கரமா தான் பண்ணாங்க. அப்புறம் ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாப்புல மிஸ்டேக் பண்ணிட்டு. அதுவும் அக்ரேஷ்வா தான் விளையாண்டாப்புல. அக்ரேஷ்வா ஆடவும் இப்படி கேட்ச் வந்துருச்சு. ஹசன் அகமது தான் பிடிச்சாப்புல நினைக்கிறேன். அப்புறம் விராட் கோலி எஸ்எஸ்எல் மேட்சை முடிச்சு வச்சுட்டாங்க. வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சத்தியமா எதிர்பார்க்கல. அது 1.5 நாள் மேட்சை முடிப்பாங்க இந்திய அணி. நண்பா இந்த டெஸ்ட் மேட்ச் மாதிரி நீ வரப்போற டெஸ்ட் மேட்ச்லாம் இப்படி ஆரம்பிச்சாங்கன்னா அக்ரேஷ் இறங்கி அடிச்சான்னு வைங்களே அவ்வளோ நம்ம வேற லெவலில் இருக்கும். இந்திய அணியை தடுக்கவே முடியாது. கண்டிப்பாக BTC சாம்பியன்ஷிப் இந்தியாவை தான் இருக்கு. 2 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து தோத்துட்டான். பட் இந்த முறை விடவே கூடாது. அக்ரேஷ் இறங்கி அடிச்சே திறன